யூஎக்ஸ் ரிசர்ச், யூஎக்ஸ் திங்கிங் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு யூஎக்ஸ் ரிசர்ச்சை பார்ப்போம். அந்த ரிசர்ச்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக எடுத்துக்கோங்க. என்னென்னா, நம்ம ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணுறோம், இந்த ஆப்போட காம்படிட்டர் யார், நம்ம இந்த ஆப்பை யார் க்ரியேட் பண்ணுறோம், இந்த ஆப்பு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, என்னென்ன ஏஜ் கேட்டகரி பீப்புள் இதை யூஸ் பண்ண போகிறாங்க, காம்படிட்டர்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது நம்மகிட்ட என்னதெல்லாம் இல்லை, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை. மார்க்கெட்டில் என்னென்ன இப்போ பூமில் இருக்குது, இந்த இது ஹையில் இருக்கா, இந்த ஆப்பு விற்குமா விற்காதா, லோவில் இருக்குமா, இப்படிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஓரலாக ரிசர்ச் பண்ணி வைக்கிறது தான் யூஎக்ஸ் ரிசர்ச். வேறு ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். சரியா? யூஎக்ஸ் திங்கிங்னா என்னென்னா, இப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம என்ன டேட்டா வச்சுருக்கோம், என்னது யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறது, என்னென்ன ப்ராப்ளத்துக்காக யூஸ் பண்ணுறோம், அதாவது நமக்கு ப்ராப்ளம் தெரியுது, இந்த யூஎக்ஸ் ரிசர்ச்சோட ப்ராப்ளம் தெரியுது, அதுக்கப்புறம் யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறான்னு தெரியுது, எந்த ஏஜ் கேட்டகரின்னு தெரியுது, காம்படிட்டர் யாருன்னு தெரியுது, இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு டேட்டா இப்படிலாம் இருக்குது நம்ம கையில். இதே யூஎக்ஸ் திங்கிங்னா என்னென்னா, இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஆப் வழி இப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம், இந்த யூஸருக்கு இப்படி சொன்னால் தான் புரியும், இந்த யூஸருக்கு இந்த கலரில் காட்டினா தான் புரியும், இந்த யூஸருக்கு இந்த ஃபீச்சரை கொடுத்தா தான் ஈஸியாக இருக்கும், அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்ல, திங்க் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த ரிசர்ச் பண்ண டேட்டாவை வச்சு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு திங்க் பண்ணுறோம்ல, இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம திங்க் பண்ணி நம்ம ஒரு டெசிஷனை எடுத்து இந்த ஆப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதுதான் யூஎக்ஸ் திங்கிங். அவ்வளோதான். யூசர் ரிசர்ச் பண்ணி யூஎக்ஸ் ரிசர்ச் எல்லாம் ரிசர்ச் பண்ணி டேட்டா வச்சுருக்கோம். யூசர் ரிசர்ச், யூஎக்ஸ் ரிசர்ச். யூஎக்ஸ் திங்கிங்னா என்னென்னா, நம்ம இந்த ரிசர்ச் பண்ண டேட்டாவை வச்சு நம்ம கொஞ்சம் விஷயங்களை திங்க் பண்ணி இந்த இதை மண்டையில் வச்சுக்கிட்டே நம்ம திங்க் பண்ணி தான் நம்ம ஆப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், எதுனாலும். சரியா? யூஎக்ஸ் ரிசர்ச் இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஆப்பு ஃபெயிலியர் ஆக போகுது. ஏன்னா நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருப்போம், யாருக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறதுன்னு தெரியாமல் இருப்போம். ஓகே, யூஎக்ஸ் திங்கிங் இல்லாமையும் ஃபெயில் ஆகும். ஏன்னா ப்ராப்ளமும் தெரியும், யூஸர் யாருன்னு தெரியும், ஆனால் நம்ம அவங்களுக்கு இல்லை, நம்ம தோன்ற மாதிரி திங்க் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுவோம், இந்த கலரில் எல்லாம் வைப்போம்னு நினைக்கிறது ஆப் ஃபெயிலியரோட முதல் படி. ஓகே, அப்போ யூஎக்ஸ் ரிசர்ச்சும் முக்கியம், யூஐ திங்கிங்கும் முக்கியம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.